வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்பிஎஃப் எஸ்ஐ எக்ஸாமில் கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இதில் வந்து பார்ட் 29. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்கீம்ஸ் வாஸ் லான்ச்டு பை ராஜ்நாத் சிங் டு ப்ரொமோட் இன்னோவேஷன்ஸ் இன் கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ் டியூரிங் டஃப் கான்டாக்ட் 2024 in நியூ டெல்லி ஆன் 4th March 2024. வேற ஒன்றும் இல்லை, நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்களால் வந்து கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் டெக்னாலஜி எந்த ஒரு டெக்னாலஜி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதித்தியோட ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா, ஏசிங் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்னோவேட்டிவ் டெக்னாலஜிஸ் வித் ஐடெக்ஸ்ன்றதான் ஆதித்தினுடைய ஃபுல் ஃபார்ம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹூ வாஸ் சர்விங் ஆஸ் த மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் சின்ஸ் 1st October 2019. அதாவது வேற ஒன்றும் இல்லை, மேனேஜிங் டைரக்டர் ஐஎம்எஃப் அமைப்பினுடைய மேனேஜிங் டைரக்டர் யாரும் சொல்லி கேட்குறாங்க, கிறிஸ்டலினா ஜார்ஜியோவான்றவங்க தான் கரெக்டான ஆன்சர். இந்த ஐஎம்எஃப் அமைப்பு வந்து அதனுடைய ஹெட் குவார்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் டிசி யூஎஸ்ஏல இருக்குது. இதனுடைய ஃபார்மேஷன் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 22nd July 1944. ஏற்கனவே தெரியும், 22nd July 1947 வந்து இந்தியாவுடைய தேசிய கொடி வந்து அரசியலமைப்பு சபையினால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மறந்துடக்கூடாது, 27 July 1947. அதே மாதிரி 22 July 27 சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. 22 July 1947 இந்தியாவுடைய தேசிய கொடி மூவர்ண கொடி வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே மாதிரி 22 July 1944 வந்து இந்த அமைப்பு ஐஎம்எஃப் வந்து உருவாக்கப்பட்டது. இதோடைய இப்போதை கரண்ட் மெம்பரோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 191 மெம்பர்ஸ். இதனுடைய ஃபர்ஸ்ட் டெபுட்டி எம்டி மேனேஜிங் டைரக்டர் யாரு, கிறிஸ்டலினா ஜார்ஜியோவா. இதனுடைய ஃபர்ஸ்ட் டெபுட்டி மேனேஜிங் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கீதா கோபிநாத் தான் கரெக்டான ஆன்சர். இவங்க வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஹூ assumed charge as Minister of Earth Sciences in June 2024 in the newly formed Union Cabinet. இது 18வது லோக்சபா. சரிங்களா, 18வது லோக்சபாவுடைய மினிஸ்டர்ஸ் இருக்காங்களே, அதில் வந்து தற்போதைய எர்த் சயின்ஸ் மினிஸ்டர் யார் பார்த்தீங்கன்னா ஜிதேந்திர சிங்ன்றதான் கரெக்டான ஆன்சர். பூபேந்திர யாதவ் வந்து எந்த துறையினோட மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் யார் பார்த்தீங்கன்னா பூபேந்திர யாதவ். அடுத்த கொஸ்டின், வீரேந்திர குமார்ன்றவர் யார் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், சமூக நீதி அமைச்சர் யார் பார்த்தீங்கன்னா வீரேந்திர குமார். அது மட்டும் இல்லாமல் இந்த லோக்சபாவுடைய மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒன்லி பிலோ 15% அப் டு 15%, 15% வரை இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், லோக்சபாவுடைய மெம்பர்ஸில் 15% வரை இருக்கிறவங்க மட்டும்தான் யூனியன் மினிஸ்டர் வந்து யூனியன் கேபினெட்ல வந்து இருக்க முடியும். சரிங்களா, only 15% up to 15% of the total members of the Lok Sabha can be the ministers in the Council of Ministers. அடுத்ததா, பாரத் ஜன் is a key initiative of Ministry of Science and Technology launched in October 2024. Which of the following statement is true about this initiative? பாரத் ஜன்ன்றது 2024 அக்டோபரில் தொடங்கப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ். அதனுடைய நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, it focuses on developing a suite of foundational models in language, speech and computer vision. It focuses on developing a suite of foundational models in language, speech and computer vision தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், at which of the following Air Force bases did the Indian Air Force contingent participate in exercise Red Flag 2024? எக்ஸசைஸ் ராணுவ பயிற்சி ரெட் ஃபிளாக்ல வந்து இந்தியாவுடைய எந்த ஏர்ஃபோர்ஸ் பேசஸ் டிட் தி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கண்டிஞ்சன்ட் பார்ட்டிசிபேட்? இந்த ரெட் ஃபிளாக் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. அது வந்து எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஈல்சன் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் அலாஸ்கா, அமெரிக்காவுடைய ஒரு பகுதியான அலாஸ்காவுடைய ஈல்சன் ஏர்ஃபோர்ஸில் தான் வந்து இந்த எக்ஸசைஸ் ரெட் ஃபிளாக் வந்து நடந்துச்சு. இதை கண்டக்ட் பண்ணது யூஎஸ்ஏ. இதில் கலந்துக்கிட்ட விமானம் எந்த விமானம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய ரஃபேல் போர் விமானம் தான் முதல் முறையாக வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க. அடுத்ததாக, விச் இனிஷியேட்டிவ் வாஸ் லான்ச்டு பை தி யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் டு ப்ரொமோட் டிஜிட்டல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அமாங் ரூரல் யூத் particularly women in 2023? யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் யார் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தர்மேந்திர பிரதான். அவரால் வந்து எந்த ஒரு டிஜிட்டல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம் வந்து 2023 வந்து கொண்டு வரப்பட்டது பார்த்தீங்கன்னா, ஸ்கில்ஸ் ஆன் வீல்ஸ்ன்றதான் கரெக்டான ஆன்சர். ஸ்கில்ஸ் ஆன் வீல்ஸ்ன்ற திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. இட் இஸ் அ கொலாபரேட்டிவ் எஃபோர்ட் பிட்வீன் என்எஸ்டிசி, நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சில் அண்ட் இண்டஸ்இன் பேங்க் அப்புறம் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சிலுடைய கொலாபரேஷன் தான் இந்த திட்டம் ஸ்கில்ஸ் ஆன் வீல்ஸ். இது வந்து இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறதா இந்த திட்டத்துடைய நோக்கம். சரிங்களா,
அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் த கவரேஜ் ப்ரொவைடட் பை தி பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா இன் கேஸ் ஆஃப் பார்ஷியல் டிசபிலிட்டி. பிஎம் சுரக்ஷா பீமா யோஜனான்றது வேற ஒன்றும் இல்லை, விபத்து காப்பீடு திட்டம். பிரைம் மினிஸ்டர் விபத்து காப்பீட்டு திட்டம் தான் வந்து இந்த திட்டம், பிஎம்எஸ்பிஒய் சுரக்ஷா பீமா யோஜனா. இதன்படி பார்ஷியல் டிசபிலிட்டி, அதாவது விபத்தின் மூலமா வந்து பாதி குறைபாடு, பாதி டிசபிலிட்டி வந்து வந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து இழப்பீடு கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வந்து இழப்பீடு கொடுப்பாங்க. இதே இது ஃபார் ஆக்சிடென்டல் டெத் ஆர் டோட்டல் டிசபிலிட்டி, முழுவதும் டிசபிலிட்டி ஆனாங்க அப்படின்னா அல்லது இறந்து போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 லட்ச ரூபா வந்து கவரேஜ் வந்து கிடைக்கும். இதோட ஏஜ் லிமிட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தோட ஏஜ் லிமிட் வந்து 18 70 இயர்ஸ் வரைக்கும் இந்த திட்டத்தில் வந்து கலந்துக்கலாம். ப்ரீமியம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு வந்து 20 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு, சரிங்களா, ₹20 per year per person. அடுத்ததா, in March 2024 Nayab Singh Saini was sworn in as the new chief minister of which state? நயாப் சிங் சைனி என்றது எந்த மாநிலத்தினுடைய தற்போதைய சீஃப் மினிஸ்டர்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்துடைய சீஃப் மினிஸ்டர் தான் வந்து இந்த நயாப் சிங் சைனி. தமிழ்நாட்டில் வந்து யாரும் பார்த்தீங்கன்னா எம் கே ஸ்டாலின். மத்திய பிரதேசுக்கு வந்து மோகன் யாதவ். அஸ்ஸாமுக்கு வந்து பேமா காண்டு. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, how many sports persons received the Arjuna Awards for outstanding performance in sports and games 2023? 2023 அர்ஜுனா அவார்டு வந்து எத்தனை பேருக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 பேர் கொடுத்தாங்க. அது 2024 எத்தனை பேர் கொடுத்தாங்கன்னா 32 பேர் கொடுத்தாங்க. இந்த அர்ஜுனா அவார்டு வந்து இந்தியாவுடைய விளையாட்டுத்துறையில் கொடுக்கப்படக்கூடிய அவார்டு. இது வந்து எப்போ வந்து கொடுக்குறாங்கன்னா 1961 கொடுக்குறாங்க. மீனா ஷான்றவங்க தான் ஃபர்ஸ்ட் விமன் அர்ஜுனா அவார்டி. முதல் பெண் ஒருத்தர் வந்து அர்ஜுனா அவார்டு வாங்குறாங்க அப்படின்னா அது யாருன்னா மீனா ஷா, சரிங்களா. இப்போ வந்து மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா அவார்டு, இது வந்து இந்தியாவிலேயே வந்து விளையாட்டு கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருது. இந்த விருது வந்து 2023 வந்து 2 பேருக்கு கொடுத்துருந்தாங்க. ஒருத்தர் வந்து சிராக் செட்டி, அப்புறம் சாத்விக் சாய்ராஜ் ராங்கி ரெட்டி. இவங்க 2 பேருக்கு வந்து பேட்மிண்டன் பிளேயர்ஸ். இவங்க 2 பேரும் எந்த விளையாட்டு சம்மந்தப்பட்டாங்க? பேட்மிண்டன். இவங்களுக்கு வந்து 2023க்கான கேல் ரத்னா விருது, மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா விருது வந்து கொடுத்தாங்க. இந்த வந்து 1991-92 வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து 2021 வந்து இதோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, சரிங்களா. நேம் சேஞ்ச் ஆச்சு. என்னன்னு சொல்லி இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதுன்னு சொல்லி இருந்தது. இது வந்து 2021 வந்து மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா அவார்டுன்னு சொல்லி மாற்றிட்டாங்க. 2024 வந்து மொத்தம் 4 பேருக்கு கொடுத்துருவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. யாருன்னா டி குகேஷ் செஸ் பிளேயர், பிரவீன் குமார், அடுத்ததான் வந்து ஹர்மன் பிரீத் சிங் இந்தியன் ஹாக்கி கேப்டன், அடுத்து மனு பாக்கர் துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை. இவங்க எல்லாத்துக்கும் வந்து 4 பேத்துக்கு வந்து 2024க்கான மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா விருது வந்து கொடுத்துருக்காங்க. 2024 அர்ஜுனா அவார்டு எத்தனை பேத்துக்கு? 32 பேத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததா, in March 2024 who among the following assumed the charge of chairman of National Commission for Scheduled Caste? NSCSC, அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய தலைவரை வந்து 2024 வந்து யார் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க பார்த்தீங்கன்னா கிஷோர் மக்வானான்றதான் கரெக்டான ஆன்சர். இந்த தாழ்த்தப்பட்ட ஆணையம் வந்து எந்த ஆர்டிகல் கீழே வரும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 338, சரிங்களா. 338 ஏன்றது எதை குறிக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து 65வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து இந்த தாழ்த்தப்பட்ட ஆணையத்துக்கு வந்து மல்டி மெம்பர் கமிஷனை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சிங்கிள் மெம்பர் கமிஷனாக இருந்தாங்க. 65வது அரசியல் சட்டத்தின்படி மல்டி மெம்பர் கமிஷனை வந்து இந்த என்எஸ்சிசி நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் வந்து மாறிச்சு. அடுத்து 89வது அரசியல் சட்டத்தின் வந்து திருத்தம் வந்து இந்த எஸ்சி கமிஷன் வந்து என்ன பண்ணாங்கன்னா, எஸ்சிக்கு தனியாக ஒரு கமிஷன்ஸ், அப்புறம் எஸ்டிக்கு தனி கமிஷன் வந்து உருவாக்குனாங்க. எஸ்சிக்கு வந்து ஆர்டிகல் 338 நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட். நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து எந்த ஆர்டிகல் வரும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 338 சப் கிளாஸ் ஏ, சரிங்களா, கிளாஸ் ஏ. அடுத்ததான் நேஷனல் கமிஷன் ஃபார், இப்போது எஸ்சி எஸ்டிக்கு வந்து கமிஷன் உருவாக்கிட்டாங்க அப்படின்னா பேக்வர்ட் கமிஷன் ஒன்று உருவாக்கணும் இல்லையா. அப்போ நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் இது எந்த ஆர்டிகல் கீழே வரும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 338B. தற்போதைய நேஷனல் கமிஷன் ஃபார் விமன், பெண்களுக்கான தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய தலைவர் யார் பார்த்தீங்கன்னா விஜய் கிஷோர் ரஹாத்கர், சரிங்களா. இதெல்லாம் இம்பார்ட்டண்டான விஷயங்க, கண்டிப்பாக இந்த கொஸ்டின்லாம் வரும். The general debate of the 79th session of United Nations General Assembly started on which date? UNGA, United Nations General Assembly பொதுச்சபையினுடைய 79வது கூட்டம் வந்து எப்போ நடந்ததுன்னா 24 செப்டம்பர் 2024 தான் நடந்தது. இதெல்லாம் ரொம்ப டஃப் கொஸ்டின், தெரிஞ்சா அட்டன் பண்ணி இல்லைனா விட்டு. அடுத்ததா, on which date did the Prime Minister of India Narendra Modi visit Ukraine
which was the first ever visit by an Indian Prime Minister to Ukraine since 1992. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து எந்த டேட்டில் வந்து உக்ரைன் வந்து விசிட் பண்ணான்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து 1992 அப்புறம் இந்திய பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் வந்து உக்ரைன் நாட்டை வந்து உக்ரைன் நாட்டுக்கு வந்து விசிட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம். சரிங்களா? அவர் எப்போ வந்து விசிட் பண்ணார்னா 23 ஆகஸ்ட் 2024 தான் வந்து விசிட் பண்ணார். போலந்து நாட்டுக்கு போயிட்டு வரும் வழியில் வந்து இந்த உக்ரைனை வந்து விசிட் பண்ணியிருந்தார். உக்ரைனோட தலைவர் நகர் என்ன? கீவ் கேபிட்டல். சரிங்களா? உக்ரைனோட தலைநகர் கேபிட்டல். அவருடைய பிரசிடென்ட் பேர் செலன்ஸ்கின்னு தான் அவர் நினைக்கிறேன். எஸ். ஸோ 23 ஆகஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 ஆகஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே. என்ன பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நேஷனல் ஸ்பேஸ் டே. இந்தியாவுடைய சந்திராயன் விண்கலம் வந்து நிலவில் வந்து தலையிறங்கிய நாள் 23 ஆகஸ்ட். ஸோ அதை வந்து நேஷனல் ஸ்பேஸ் டே வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த பாயிண்டோட பேர் என்ன? நிலவில் வந்து இந்தியாவோட சந்திராயன் 3 வந்து இறங்கிய பாயிண்ட்டுக்கு பேர் சிவசக்தி, மறந்துடக்கூடாது. ஸோ இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து உக்ரைன் வந்து வாரில் இருக்குது. உக்ரைன் நாடு வந்து உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு வந்து வார் போய்கிட்டு இருக்கு, போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போர் சமயத்தில் வந்து இந்தியாவோட பிரதமர் வந்து அந்த நாடு போனாங்க. அது போனதும் இல்லாமல் அவர் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 பிசம் கியூப்ன்றது வேற ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு ரெவல்யூஷனரி மொபைல் ஹாஸ்பிட்டல் டிசைன்ட் ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். அதாவது பேரிடர் காலத்தில் வந்து மொபைல் ஹாஸ்பிட்டல் ஒன்று வந்து பிசம் கியூப்னு ஒரு கியூப் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு பெரிய கியூப் மாதிரி ஒன்று இருக்கும். சரிங்களா? அந்த கியூப்ல வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா? எமர்ஜென்சிக்காண்டி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு 4 கியூப் வந்து இந்தியா வந்து கொடுத்துருந்தாங்க. அதோடைய பேர் என்னன்னா பிசம் கியூப். சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட். அடுத்தது, which Indian cricket player became the player of the series in 2 test matches cricket series against Bangladesh played in September and October 2024. செப்டம்பர் அக்டோபர்ல நடந்த பங்களாதேஷ் டெஸ்ட் சீரிஸ்ல பிளேயர் ஆஃப் த சீரிஸ் யார் ஜெயிச்சாங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் தான். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.